ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்கள், எப்படி இருக்கின்றீர்கள்? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் தியானிக்கப் போகிறோம் ஆண்டவர் கொடுத்த அன்பின் வார்த்தைகளை. நீதிமொழிகளின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 18வது இறை வார்த்தை, நீ வெற்றி பெறுவாய். வெற்றி பெற வேண்டியவன். எல்லா குறைகளையும் ஆண்டவர் நிறைவாக்கி எல்லா தோல்விகளையும் ஆண்டவர் சிலுவையிலே வெற்றி பெற்றார். சத்ருவின் தலையை நசுக்கி அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நான் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய குடும்பத்தின் சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து விட்டார். நமக்கு வெற்றியை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல அறிவுரைகளை, நல்ல ஆலோசனை கேட்டு திட்டமிட்டால் நாம் வெற்றி பெற முடியும். வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, நல்ல அறிவுரைகள். அறிவுரை இன்றைக்கி அநேகருக்கு ஆலோசனை பிடிப்பதே இல்லை. யாராவது கொஞ்சம் ஆலோசனை சொல்லிட்டா என்ன சொல்லுவோம்? எனக்கு தெரியாதாகும், இவர் வந்துட்டார், இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு அருமையானே, வேதம் இவ்விதமாய் சொல்கிறது நம்முடைய ஆண்டவரை குறித்து, அவர் யோசனையில் பெரியவர், செயலிலே மகத்துவமான தேவன். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உங்கள் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். மற்ற இன்றைக்கி யாராவது ஒரு மனுஷன் நமக்கு ஆலோசனை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அந்த ஆலோசனை சரியாக இருந்தால் அந்த ஆலோசனை நின்று விடாதபடி அந்த ஆலோசனைப்படி திட்டமிட வேண்டும் செயல்படுத்துவதற்கு. நல்ல கவனிங்க பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்ன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல. அப்போ ஆலோசனை கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும். யோசனையில் பெரியவர் தேவன் இடத்துல நீங்கள் நான் வரும்போது அவருக்கு நல்ல ஒரு ஆலோசனை கர்த்தருடைய ஆவியாக நமக்கு தருவார். நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்படி அதை செயல்படுத்த வேண்டும் என்ற திட்டத்தை ஆண்டவர் கொடுப்பார். மோசேயை அழைத்தவர் திட்டத்தை கொடுத்தார். பார்வோனிடத்தில் கடந்து போ, பின்பதாக ஜனங்களை அழைத்து வா, இப்படி கடந்து வா என்று சொல்லி ஆலோசனை கொடுத்தார். கவனிங்கள் எனக்கு அருமையானவர்களே, ஆசாரிப்பின் கூடாரம் எப்படி இருக்க வேண்டும், உடன்படிக்கை பேழை எப்படி இருக்க வேண்டும், ஆலோசனை கொடுத்தார். ஆகவே தான் மோசே அந்த ஆலோசனைப்படி செய்தபடினால்தான் ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய மகிமை கடந்து வர முடிந்தது. நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஆலோசனைக்கு நேராய் வந்து, ஆண்டவரே என் குடும்பத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும். இன்றைக்கி ஆலோசனை வேணும்னா எப்படி கேட்குறோம்? நம்ம வெற்றி பெறணும்னா என்ன சொல்கிறோம்? படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் தேவை, இல்லை ஒரு ஸ்டேஜுக்குள்ளே ஆட்களுக்கு தான் இல்லை. அப்படிப்பட்ட நிலையெல்லாம் எனக்கு அருமையானது. உங்களுக்கு எந்த வயதினருக்கும் ஆலோசனை தேவை, எல்லா வயதினருக்கும் ஆலோசனை தேவை. அந்த ஆலோசனை கர்த்தர் கொடுக்க வேண்டும், கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்கும் போது அதை ஆண்டவர் கொடுப்பார். உங்கள் குடும்பத்தில் இதை இப்படி செய், இதை இப்படி செய் என்று சொல்லி அவர் உங்களுக்குள்ளாய் பேசுவார். அவர் உங்களுக்குள்ளாய் பேசுவார். எனக்கு அருமையானவர்களே, எங்களுடைய ஊழியத்தில் ஒரு அருமையான ஐயா வந்து விதமாக சொன்னார்கள், நீங்கள் இப்படிலாம் செய்கிறீங்களே, நீங்கள் எப்படி நீங்கள் நல்ல ஆசீர்வாதம் இருப்பதற்கு காரணம் என்னென்னு கேட்டபோது அவர் சொன்னார், தம்பி, நான் ஒவ்வொரு நாளும் நான் பணியை தொடங்கும் முன்னதாக ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவேன். என் மனதில் எது தெரியுதோ அதை ஒரு முறைக்கு 4 முறை அதை யோசித்து அதை அப்படியே பிளான் பண்ணுவேன். அதுதான் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருந்தது. அதில் நல்ல காரியத்தை மாத்திரம் எடுத்து செய்து கொண்டிருந்தேன். என் வாழ்க்கையில் இதுவரை நான் தோல்வி இல்லாதபடி ஆண்டவர் கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, என் அருமையான தாயை தகப்பனே, நீங்களும் நானும் ஆண்டவரை கேட்போம் ஆலோசனை. அவர் கொடுக்க திட்டங்கள் தீர்மானங்கள் படி நாம் கடந்து வருவோம் சொன்னார். நம்முடைய குடும்பங்களிலே கடன் இருப்பதில்லை. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொன்னார். நீயோ அநேகர் கண்களுக்கு மத்தியிலே உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் அப்படியே செய்வார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிக்கிறோம். இன்றைக்கும் உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் செய்கிற காரியத்தில் வெற்றி பெற கருவதார். வெற்றி ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வார்த்தையின்படி குதிரை இத்தனாளுக்கு பழக்குவிக்கப்படுகிறது. ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வார்த்தையின்படி தானியலின் காரியம் ஜெயமாக இருந்தது போல நம்முடைய ஜனத்தின் காரியம் ஜெயமாய் மாறட்டும். இதை கேட்கிற ஒவ்வொருவரின் காரியம் ஜெயமாக மாறட்டும். ஆசீர்வதியும், ஆளுக செய்யும். இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
காட் பிளஸ் யூ.